வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இது சிந்தனைன்னு சொல்றதை விட ஒரு விளக்கம் என்று சொல்லலாம். சமீப காலமாக ஒருவர் தொடர்ச்சியாக நிலையத்தோடு தொடர்பு கொண்டு சின்ன சின்ன வெளிச்சத்தை குறித்து தினந்தோறும் சில விமர்சனங்களை வைப்பதாக இயக்குனரும் மற்றவர்களும் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். ஒரு நாள் அவர் என்னிடத்திலேயே பேசினார். அவருடைய வேண்டுகோள் என்னன்னா, அது நியாயமானது. தினந்தோறும் நீங்கள் வசனம் சொல்ல வேண்டும், வசனத்தின் அடிப்படையில் தான் பேச வேண்டும், வசனம் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன வெளிச்சம் இருக்கக்கூடாது, வசனத்தை வைத்து அதை விளக்குங்கள். இது ஒரு நல்ல ஆசை, இது தவறில்லை. ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் வசனத்தை வைத்து பேசும், அது பிரசங்கம். அதற்கு நம்முடைய தமிழன் தொலைக்காட்சியிலே நம்முடைய நிலையத்தின் நிகழ்ச்சி வருகிறது. அதிலே ஆயர்கள் தொடர்ந்து அருளுரை ஆற்றுகிறார். அது அருளுரை, இது அருளுரை அல்ல. இரண்டாவது, இந்த நிகழ்ச்சிக்கான பார்வையாளர்கள் வெறும் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஒட்டுமொத்தமான பொதுவான மனிதர்களுக்கான ஒரு சிந்தனை தூண்டுகிற நிகழ்ச்சி சின்ன சின்ன வெளிச்சம். தினம் நீங்க வசனம் தான் சொல்லணும், பைபிள் வசனத்தை தான் வேற எதுவும் பேசக்கூடாதுன்னா அது என்னால் பேச முடியும். அதற்கு இது பிளாட்ஃபார்ம் இல்லை. அதுக்கு நான் பல இடங்களுக்கு போறேன், திருச்சபைகளுக்கு போறேன், அங்க வெறும் வசனத்தை தான் பேசுறேன். வெறும் வசனத்தை கூட பேசுவதிலே இன்னைக்கு இருக்கிற பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை இணைத்து பேசணும். இரண்டாவது, சின்ன சின்ன வெளிச்சத்துக்கு என்று சில இலக்கணங்கள் இருக்கிறது. இது இத்தனை மணித்துளில் தான் இருக்க வேண்டும், இது இந்த விஷயத்தை பற்றி தான் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இது பைபிள் எக்ஸ்பிளனேஷனோ பைபிள் ஸ்டடியோ அல்ல. அறிவியலை பற்றி, வரலாறை பற்றி, அரசியலை பற்றி, அன்றாட நிகழ்வுகளை பற்றி, உளவியலை பற்றி, இவை எல்லாவற்றும் கூட ஒரு இறையியல் தொடுதலை சேர்த்து சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி. காமன் பீப்புளுக்கு, அநேக வட இந்தியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள், அநேக அரசியல் தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள், அநேக பேராசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். நான் எதுக்காக சொல்லனா, இதெல்லாம் இவ்வளவு பேர் பார்க்கிறாங்கன்னு பெருமைக்காக இல்லை. இது வெறும் மதம் பரப்புகிற அல்லது மதத்தை உயர்த்தி பிடிக்கிற நிகழ்ச்சி அல்ல. இந்த மதத்தின் உண்மைகளை பொதுவான தகவல்களோடு இணைத்து சொல்லுகிற ஒரு முயற்சி. அதனால்தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே வருகிறது. எனவே கடவுளை ஏற்றுக்கொள்ள சொல்வதற்கும் கடவுளை பற்றி சொல்வதற்கும் நிறைய நிகழ்ச்சிகள் நிலையமே நடத்துகிறது. அதுக்கெல்லாம் வேற வேற நிகழ்ச்சிகள். சின்ன சின்ன வெளிச்சம் என்பது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற காமன் பீப்புள் எல்லாரும் பார்க்கலாம். யாரு பார்த்தாலும் புரிகிற மாதிரி அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய பற்றி எறிகிற பிரச்சனைகளை, அன்றாட பிரச்சனைகளை, இவை எல்லாவற்றிலோட ஒரு மெல்லிய இறையியல் கலப்போடு, இளைய தொடுதலோடு இதை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே சிலர் தங்களுடைய அவங்களுடைய ஆசை, அது அந்த அப்படிப்பட்ட நபர் பேசியது தவறோ, அவர் சொன்னதோ, கடிதம் எழுதியது எனக்கு வாட்ஸ்அப்ல நான் அவரை கூப்பிட்டு பேசினேன், ஐயா இந்த நிகழ்ச்சி காமன் பீப்புளுக்கான ஒரு அதிகாலையிலே காலையில் எழுந்த உடனே அன்னைய சிந்தனையை கொடுக்குற ஒரு மோட்டிவேட்டல் திங்க், அதாவது அவங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம், அவர்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கிற விஷயம். அந்த சிந்தனையை தொடர்பாக அவன் நிறைய சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குகிற விஷயம். காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றுல இந்த மாத்திரையை போடுங்க, இந்த மருந்தை போடுங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி காலையில் எழுந்தோடனே வேற சிந்தனைக்கு போறதுக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை கொடுக்கறது தான் சின்ன சின்ன வெளிச்சம். மற்றபடி இதிலே வசனத்தை சொல்லக்கூடாது என்பதோ, வசனத்தை சொல்லாமலே நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பதோ நிலையத்தின் எண்ணம் அல்ல. இது பொதுமக்களுக்கான, எல்லா மக்களுக்குமான நிகழ்ச்சி. இந்த எல்லா மக்களுக்குமான நிகழ்ச்சியிலையும் நாம் அவ்வப்பொழுது இறையிலை இணைத்து பேசுகிறோம். எனவே தொடர்ந்து இந்த விமர்சனங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அவர் இப்படி சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய விளக்கத்தையும் என்னால் கொடுக்க முடிந்தது. அவரை அழைத்து பேசலாமா, அவருக்கு பதில் எழுதலாமான்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஒரு சின்ன சின்ன வெளிச்சத்துல சொல்லிட்டா அவருக்கு மட்டும் இல்ல, இது மாதிரி கேட்காம இருக்கிற பலருக்கும் இந்த பதில் போயிடும். எனவே தொடர்ந்து சின்ன சின்ன வெளிச்சத்தை பாருங்கள். உங்கள் சிந்தனையை புதுப்பிக்கிற, உங்கள் யோசனையை சுத்தப்படுத்துகிற, உங்களிடத்தில் புதிய புதிய எண்ணங்களை தோற்றுவிக்கிற ஒரு நிகழ்ச்சி. இத்தோடு கூட இறையியலை இணைத்து சொல்லுவதுதான் எங்கள் நோக்கம். இது கிறிஸ்தவர்களுக்கானது மட்டுமல்ல, எல்லோருக்குமானது. எல்லோருக்கும் கிறிஸ்துவை சொண்டு போய் கொடுக்கிற ஒரு எளிய முயற்சி. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என கூறி இந்த நாளின் சின்ன சின்ன வெளிச்சத்தை நிறைவு செய்கிறேன்.